ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன் டெட் 2025 பேப்பர் 2 சைல்டு டெவலப்மெண்ட்டில் மாடல் கொஷின் பேப்பர் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஷின்ஸ் பாருங்கள். அபிப்பிராய விளைவு பிழை என்பது எதன் பாதிப்பால் உருவாகிறது? அகவயத்தன்மை. அபிப்பிராய விளைவு பிழை என்பது எதன் பாதிப்பால் உருவாகிறது? அகவயத்தன்மை. மாணவரின் வினாக்களுக்கு அளிக்கும் தன் கட்டுப்பாட்டின் அளவை கண்டறிய பயன்படும் உளவியல் முறை உற்றுநோக்கல் முறை. மாணவரின் வினாக்களுக்கு அளிக்கும் தற்கட்டுப்பாட்டின் அளவை கண்டறிய பயன்படும் உளவியல் முறை உற்றுநோக்கல் முறை. பியாஜேயின் ஆராய்ச்சி இவ்வகையை சார்ந்தது. நீள் ஆய்வு வகையை சார்ந்தது. பியாஜேயின் ஆராய்ச்சி இவ்வகையை சார்ந்தது. நீள் ஆய்வு வகையை சார்ந்தது. உளப்பகுப்பாய்வு கோட்பாடு இதன் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியுள்ளது. நெறி பிறழ் உளவியல். உளப்பகுப்பாய்வு கோட்பாடு இதன் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியுள்ளது. நெறி பிறழ் உளவியல். குழு மனப்பான்மை மற்றும் சார்பெண்ணங்களை ஆராய பயன்படும் உளவியல் பிரிவு சமூக உளவியல். குழு மனப்பான்மை மற்றும் சார்பெண்ணங்களை ஆராய பயன்படும் உளவியல் பிரிவு சமூக உளவியல். உளவியல் கோட்பாட்டுக்களை கொண்டு கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துதலே கல்வி உளவியல் என்றவர் கோலன்ஸ்னிக். உளவியல் கோட்பாட்டுக்களை கொண்டு கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துதே கல்வி உளவியல் என்றவர் கோலன்ஸ்னிக். மயர்ஸ் என்பவர் எத்துறை சார்ந்த உளவியலின் வளர்ச்சிக்கு உதவியுள்ளார்? தொழில்துறை உளவியல். மயர்ஸ் என்பவர் எத்துறை சார்ந்த உளவியலின் வளர்ச்சிக்கு உதவியுள்ளார்? தொழிற்துறை உளவியல். அமைப்பு நிலை கொள்கையின் முன்னோடியாக கருதப்படுபவர் வில்லியம் வூண்ட். அமைப்பு நிலை கொள்கையின் முன்னோடியாக கருதப்படுபவர் வில்லியம் வூண்ட். உளவியலானது பொருத்தப்பாட்டு நடத்தையை குறித்து ஆராயும் அறிவியலாக மாற உதவிய கோட்பாடு செயல்நிலை கொள்கை. உளவியலானது பொருத்தப்பாட்டு நடத்தையை குறித்து ஆராயும் அறிவியலாக மாற உதவிய கோட்பாடு செயல்நிலை கொள்கை. நடத்தையை உளவியலின் கருப்பொருளாக கொள்வதே அறிவுடைமை என்றவர் வாட்சன். நடத்தையை உளவியலின் கருப்பொருளாக கொள்வதே அறிவுடைமை என்றவர் வாட்சன். உயிரியின் வெளிப்பாடே செயல்கள், செயல்களின் தொகுப்பே நடத்தை என்ற கருத்துக்கு சொந்தக்காரர் வுட்வர்த். உயிரியின் வெளிப்பாடே செயல்கள், செயல்களின் தொகுப்பே நடத்தை என்ற கருத்துக்கு சொந்தக்காரர் வுட்வர்த். ஊக்கம், வகுப்பறை மேலாண்மை, மனநலம் போன்றவற்றை கல்வி உளவியலின் உட்கூறுகளாக வகைப்படுத்தியவர் கோலன்ஸ்னிக். ஊக்கம், வகுப்பறை மேலாண்மை, மனநலம் போன்றவற்றை கல்வி உளவியலின் உட்கூறுகளாக வகைப்படுத்தியவர் கோலன்ஸ்னிக். வளர்ச்சி, கற்கும் கற்பிக்கும் முறைகள், மதிப்பிடல், வழிகாட்டுதல் போன்றவை கல்வி உளவியலின் உட்பிரிவுகளாக வகைப்படுத்தியவர் காரிசான். வளர்ச்சி, கற்கும் கற்பிக்கும் முறைகள், மதிப்பிடல், வழிகாட்டுதல் போன்றவற்றை கல்வி உளவியலின் உட்பிரிவுகளாக வகைப்படுத்தியவர் காரிசான். கற்கும் முறைகள், அனுபவங்கள், சூழ்நிலைகள் ஆகியவற்றை கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளாக வகைப்படுத்தியவர் லிண்ட்கிரேன். கற்கும் முறைகள், அனுபவங்கள், சூழ்நிலைகள் ஆகியவற்றை கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளாக வகைப்படுத்தியவர் லிண்ட்கிரேன். மனித மனம் 30,000 புலன்காட்சிகளால் வடிவமைக்கப்பட்டது என்ற ஆய்வு முடிவை வெளியிட்டவர் வில்லியம் வூண்ட். மனித மனம் 30,000 புலன்காட்சிகளால் வடிவமைக்கப்பட்டது என்ற ஆய்வு முடிவை வெளியிட்டவர் வில்லியம் வூண்ட். அகநோக்கு முறை என்னும் உளவியல் முறையை அறிமுகப்படுத்திய கொள்கை அமைப்பு நிலை கொள்கை. அகநோக்கு முறை என்னும் உளவியல் முறையை அறிமுகப்படுத்திய கொள்கை அமைப்பு நிலை கொள்கை. மனவாழ்வு மற்றும் நடத்தை குறித்த கருத்துக்களை முன்மொழிந்து தனது கொள்கையை வெளியிட்டவர் வில்லியம் ஜேம்ஸ். மனவாழ்வு மற்றும் நடத்தை குறித்த கருத்துக்களை முன்மொழிந்து தனது கொள்கையை வெளியிட்டவர் வில்லியம் ஜேம்ஸ். உயர் கற்றல், பயிற்சி, ஊக்கம் மற்றும் நினைவில் இருத்தலுக்கு விளக்கமளிக்காத கொள்கை என குற்றம் சாட்டப்பட்ட கொள்கை செயல்நிலை கொள்கை. உயர்கற்றல், பயிற்சி, ஊக்கம் மற்றும் நினைவிலிருத்தலுக்கு விளக்கமளிக்காத கொள்கை என குற்றம் சாட்டப்பட்ட கொள்கை செயல்நிலை கொள்கை.
கீழ்கண்டவர்களில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த உளவியலாளர் யார்? டிச்னர். கீழ்கண்டவர்களில் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த உளவியலாளர் யார்? டிச்னர். ஒருவர் தனது அனுபவத்தை விளக்குகிறார், ஆனால் அவ்வனுபவத்திலிருந்து தந்த பொருளை பற்றி விவரிப்பதில்லை. இது எந்த கொள்கையின் குறைபாடு? அமைப்பு நிலை. ஒருவர் தனது அனுபவத்தை விளக்குகிறார், ஆனால் அவ்வனுபவத்தை தந்த பொருளை பற்றி விவரிப்பதில்லை. இது எந்த கொள்கையின் குறைபாடு? அமைப்பு நிலை. வில்லியம் ஜேம்ஸின் ஆய்வில் படி பழக்கம் என்பது எதனுடைய பணி? நரம்பு மண்டலம். வில்லியம் ஜேம்ஸின் ஆய்வின்படி பழக்கம் என்பது எதனுடைய பணி? நரம்பு மண்டலம். கீழ்கண்டவர்களில் செயல்நிலை கொள்கையை முன்னெடுத்து செல்லாதவர் பாவ்லோ. கீழ்கண்டவர்களில் செயல்நிலை கொள்கையை முன்னெடுத்து செல்லாதவர் பாவ்லோ. கற்றல் மாற்றம், சிந்தித்தல், ஆய்ந்தறிதல், தீர்வு காணல் போன்ற செயல்பாடுகளை லிண்ட்கிரேன் எந்த கூறின் அம்சங்களாக கருதுகிறார்? முறைகள். கற்றல் மாற்றம், சிந்தித்தல், ஆய்ந்தறிதல், தீர்வு காணல் போன்ற செயல்பாடுகளை லிண்ட்கிரேன் எந்த கூறின் அம்சங்களாக கருதுகிறார்? முறைகள். இரண்டாம் உலகப் போரின் தாக்கத்திலிருந்து பிறந்த உளவியல் பிரிவு மனித பொறியியல். இரண்டாம் உலகப் போரின் தாக்கத்திலிருந்து பிறந்த உளவியல் பிரிவு மனித பொறியியல். லான் ஆல்ஸ்டைன் ஆகியோரது ஆய்வு இவ்வகையை சார்ந்தது. குறுக்காய்வு. லான் ஆல்ஸ்டைன் ஆகியோரது ஆய்வு இவ்வகையை சார்ந்தது. குறுக்காய்வு. கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் உண்மை என நிரூபிப்பதற்கு துல்லியமான முறை பரிசோதனை முறை. கோட்பாடுகளையும் கருத்துகளையும் உண்மை என நிரூபிப்பதற்கு துல்லியமான முறை பரிசோதனை முறை. மருத்துவ முறை என்று அழைக்கப்படும் உளவியல் முறை தனியாள் ஆய்வு முறை. மருத்துவ முறை என்று அழைக்கப்படும் உளவியல் முறை தனியாள் ஆய்வு முறை. கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல் என்பது எந்த முறை? பரிசோதனை முறை. கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல் என்பது எந்த முறை? பரிசோதனை முறை. உளவியல் என்பது மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டுமே ஆராய்வதாகும் என்றவர் வில்லியம் வூண்ட். உளவியல் என்பது மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டுமே ஆராய்வதாகும் என்றவர் வில்லியம் வூண்ட். நடத்தை சார் உளவியலின் தந்தை என்று போற்றப்படுவர் வாட்சன். நடத்தை சார் உளவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் வாட்சன். நன்றி.